அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான பழக்க வழக்கங்கள் இந்த மாதத்தில் இது பண்ணுவாங்க. எல்லா மாதங்கள்லேயும் நம்ம போய் இறைவன்கிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு எத்தனையோ விஷயங்களை எல்லாம் முன் வச்சுட்டு வந்தாலும் இந்த மாதம் மலர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம். அந்த மலர்களை வாங்கி கொண்டு போய் இறைவனினுடைய உங்களுடைய சின்ன ஒரு பூ, ஒரு ரோஜா பூவாக இருந்தாலும் சரி, செம்பகமாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு 4-5 மல்லி தான் என் கையில் இருக்குதுன்னு இருந்தாலும் சரி, இறைவனுக்கு கொண்டு போய் அவங்க திருப்பாதத்தில் வச்சு அலங்கரித்து பாருங்கள். முடிந்தவரை வீட்டுக்குள்ளே இந்த மாதம் பூரா மலர் மணங்களோடு இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அந்த மலர் வாசனை நம்மளுக்கு இன்னும் நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் பாசிட்டிவாக கொண்டு வர்றதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போ மற்ற மாதங்களில் நம்ம பூக்களை தேடி போகிறத விட இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் ஏன் வாசலில் பூ வைக்கணும், வீட்டுக்குள்ளே பூ மலரில் சாமி அலங்கரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மலரில் உள்ள என்ன சொல்ல மருத்துவ குணம் காலையில் அதிகாலையில் அவங்க கொண்டு போகும்போது அந்த வாசனையை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரிங்களா? எல்லாரும் புதுசாக வித்தை காட்டி என்ன சொல்கிற இப்படி சாமி கும்பிடுங்க அப்படி சாமி கும்பிடுங்கன்னா அதெல்லாம் இந்த தடவை கலைச்சிக்காதீங்க. எப்பவும் போல் நீங்கள் சாமிக்கு கொண்டு போய் பூ வைக்கிறதோ தண்ணி ஊற்றுறதோ அதை ஊற்றிட்டு வீட்டில் வாசல் தொலைச்சி கோலம் போட்டு புள்ளார் வைக்கிறதா இருந்தால் வைங்க, அல்லது ஒரு கை பூவை கொண்டு போய் அந்த கோலத்து மேலே வைங்க. நல்லபடியாக சாமிக்கிட்ட தீபம் பருத்துங்க. முடிஞ்ச வரை 5:30 மணிக்கு முன்னாடியே அந்த தீபத்தை பருத்தி வச்சுருங்க. எல்லாரது வீட்டு வாசல்லையும் கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி குட்டி தீபமாக ஒரு 2 தீபம் வாசலில் வைங்க. ஏன்னா இது ரொம்ப இருட்டான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் ஃபுல்லாக காலையில். அப்போ இந்த தீபம் எரியும் போது மற்றவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக இது பண்ணும்போது அந்த 5:30 மணிக்கு முன்னாடி திருப்பள்ளி எழுச்சிக்காக இறைவர்கள் எல்லா தெய்வங்களுமே தேவாதி தேவர்கள் முனிவர்கள் அவங்க இவங்கன்னு வீதி உலா வருவாங்கன்னு, அதாவது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எழுப்புறதுக்கான இதுக்கு பண்ணுறதுக்கு வீதி உலா வருவாங்க. அப்போ இந்த தீபம் எரியும் போது இந்த தீபம் எரியற வீட்டு முன்னாடி வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு உண்டான கிரகபலனாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு உண்டான நேரங்காலமாகட்டும், இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் வாசலில் வைக்கிற தீபத்தை அந்த இறைவன் பார்த்து உங்கள் கிரகபலனில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கஷ்டம் வருமோ, அது குறையத்தான் செய்யுமே தவிர அதிகமாகாது. இந்த மாதம் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இறைவனை எப்படி அலங்கரித்து பார்க்க முடியுமோ அலங்கரித்து பாருங்கள். முடிந்தவரை அதிகாலை நேரத்திலே எழுந்திரிச்சுக்குங்க. என்ன சொல்கிறது, 5:30 மணிக்கு முன்னாடியே உங்களுடைய சாமிக்கு தண்ணி ஊற்றுறதாகட்டும், அலங்காரம் பண்ணுறதாகட்டும், தீபம் பருத்துறதாகட்டும் எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதம் உங்களோட சேர்ந்து உங்களோட நல்ல பயணத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.